இந்தாப்பா. விசாகம் எல்லா விஷயத்தையும் நாடி பிடிச்சு பாப்பா. ஆனா பெத்த புள்ள விஷயத்துல கோட்டை விட்டாலே. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மருமகன் தானா, அவ காலை ரெண்டி வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். வாங்கண்ணே, வாங்க. பேக் கொடுங்க. உள்ள வாங்கண்ணே, வாங்க. வாங்க மாமா. உட்காருங்கண்ணே. ஊர்ல அண்ணி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க சௌகரியத்துக்கு என்னமா குறைச்சல்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களை பார்த்து தான் நல்லா இருக்கலான்னு கேட்க என்னால முடியல. நாங்க நல்லா தான் இருக்கோம். இருங்கண்ணே, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். வாசு, நானும் கேள்விப்பட்டேன். கெட்டும் பட்டணம் போன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம ஆளுங்களுக்கு கிராமத்துல ராஜ மரியாதை. ஒரு பைய எதிரில் நின்று பேச மாட்டான். இன்னைக்கு உன் பொண்டாட்டியால எல்லாமே போச்சு. மாமா, நானும் பேப்பர் பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். மனசு கேட்கல, அதான் நேரில் பார்த்துட்டு போறான்னு வந்தேன். இந்தாங்கண்ணே, காஃபி சாப்பிடுங்க. நான் ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து 2 பேரும் கேளுங்க. இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு பேசாம 2 பேரும் நம்ம ஊருக்கு என் கூடவே வந்துருங்க. அங்க நமக்கு என்ன குறைச்சல்? நிலம் இருக்கு, விவசாயம் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒத்தாசிக்கு ஓடி வர ஊர்ல சொந்த பந்தம் இருக்கு. இதையே தானே இப்ப நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன்னு. ஆனா இவன் மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலையே. மாப்பிள, உங்க முதலாளி அம்மா சொல்லிச்சுன்னு அவளை கல்யாணம் பண்ணீங்க. வசதி இருக்குது, வீடு வாசல் இருக்குன்னு அதை இதை சொல்லி என் தங்கச்சியை ஏமாத்தி விட்டாங்க. தாலி அர்த்தவளை கட்டியிருந்தா கூட கட்டுப்பட்டு காலம் பூரா அவங்க கூடவே வாழ்ந்திருப்பா. இவன் அத்து விட்டவ தானே, அதான் பழைய பாசத்துல அவங்க கூடவே போயிருக்கா. அம்மா, மாப்பிள, இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உங்க நல்லதுக்கு தானே நான் பேசிட்டு இருக்கேன். விசாகம், அமுதா சீரியல்னு பல தடவை நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இன்னைக்கு அவ நடத்த கட்டவன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பத்தாததுக்கு கொலையே பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லம்மா. இனிமே விசாரணைன்ற பேர்ல அவளை பத்தி செய்தி வந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்தேன், உள்ள வரும்போதே பார்த்தேன். அக்கம் பக்கத்து பொம்பளைங்கெல்லாம் கூடி நின்று நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே தினம் தினம் வந்து விசாரிப்பாங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுண்ணே. இனிமே நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கண்ணே. உங்க பேச்சுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நான் என்னம்மா சொல்ல போறேன்? ஊருக்கே வந்துருங்க. அதுக்கு முன்னாடி அந்த அமுதாவை அத்து விட்டுடுங்க. வாசுக்கு நல்ல பொண்ணா நம்ம சொந்தத்துல பார்த்து கட்டி வைக்கிறேன். நம்ம வாசுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல நம்ம வகையறாக்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. மாமா, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசட்டுமா? அமுதா ஒன்னும் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்தவ இல்ல. பெரியவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு எனக்கு கழுத்து நீட்டினவ. இன்னைக்கு வரைக்கும் அவ எனக்கு உண்மையாதான் வாழ்ந்துட்டு இருக்கா. எவனோ ஒரு அயோக்கியா அவனை கெடுக்க வந்திருக்கா, அதனால அவனை கொலை பண்ணிருக்கா. அது எனக்கு அசிங்கமா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருமையா தான் நினைக்கிறேன். என்னம்மா இவன் பேப்பர்ல இட்டு கட்டி பல விதமா எழுதுவான். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அமுதா வெளியில வரணும். அதை தவிர வேற எதுவுமே நான் பெருசா நினைக்கல. மாப்பிள, நான் சொல்றதுக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இதான் உன் முடிவா? ஆமா.
தொம் திரண தொம் திரண தொம் திரண திர திரண ஐயோ என்னமா பண்ற? குடுமா குடுங்கறல குடு. உன் கையால நீ என்ன கொளுத்திடு. ஐயோ என்ன காரியம் பண்ற? விசாகம் என்னம்மா இது பைத்தியக்காரத்தனம்? இதை பார்க்க தான் நான் இங்க வந்தேனா? இப்படி தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். வாசு, இது உனக்கே நல்லதா படுதாப்பா? பெத்தவளை கடைசி காலத்துல ஏன்பா இப்படி கொடுமைப்படுத்துற? இத பாரு, அவளை அத்தை விட்டுட்டு மாமா சொல்ற பொண்ணை கட்டிக்க. இல்ல இப்படியே எனக்கு கொள்ளி வச்சிரு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். ஏமா அவதான் என்ன விட்டுட்டு போயிட்டா, நீ என்ன விட்டுட்டு போறியா? போ போ. நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இருப்பேன்னு நினைக்கிறியா? உன் பின்னாடியே நானும் வந்துருவேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதுமா. இனிமேல் கூட விட்டா வேற யாருமா இருக்கா? அந்த கடவுளை என்னை எதிர்த்தாலும் சரி, மணியரசவும் அமுதாவும் கழகம் இல்லாதவங்க தப்பு பண்ணலன்னா நான் நிரூபிப்பேன்ப்பா. சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் நிரூபிப்பேன். இப்ப நீ சொன்னிய முதல்ல அது செஞ்சு காட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். என் பேர் வெற்றிவேல். நான் லாயர் தங்கவேலோட ஜூனியர். மேடம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மீட் பண்ண முடியுமா? உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க. உள்ள போய் பாருங்க. Thank you மேடம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார், தங்கவேலு சார் வரலையா? சாருக்கு உடம்பு சரியில்லை. முக்கியமான விஷயமா சார்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் சார் என்ன அனுப்பி வச்சாரு. உட்காருங்க சார். தேங்க்யூ மேடம். என்ன விஷயம் மேடம்? சொல்லுங்க. கஸ்டடியில இருக்கிற அமுதாவை எப்படியாவது சந்திக்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க சார். அப்புறம் அந்த மூர்த்தியை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அவன் ஒரு அயோக்கியன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம நிரூபிக்கணும். அதுக்காகவாவது நம்ம அமுதாவை சந்திச்சே ஆகணும். மேடம், இப்போ அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதால அவங்களை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். இந்த கேஸ்ல ஏசி சிவரஞ்சனி காட்டுற இன்ட்ரெஸ்ட் நமக்கு பெரிய மைனஸ் மேடம். அதுவும் இல்லாம நம்ம சைடுல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். என்ன சொல்றீங்க? அதான் மேடம், அன்னைக்கு கோர்ட்ல அமுதாவும் மணியரசும் தங்க மேல விழுந்த அபாண்டமான பழிக்கு காரணம் நீங்க தான், உங்க மேல கோபமா இருக்கிறதா லாயர் சொன்னாரு. சப்போஸ் அவங்க உங்களை சந்திக்க விரும்பலன்னு வச்சுக்கோங்க, நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் மேடம். இல்ல சார், அவர் தப்பா புரிஞ்சு சொல்லிருக்காரு. அமுதாவும் மணியரசும் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில என்ன பண்றோன்னு தெரியாம அப்படி பேசிருக்காங்க. அவங்க இப்பவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். என் வீட்டுக்காரருக்கும் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? மூர்த்திக்கு எதிரான சாட்சி நம்ம சேகரிக்கணும் சார். அதுக்கு அமுதாவை சந்திக்கிறது ரொம்ப அவசியம் சார். புரியுது மேடம். ஆனா ஏசி சிவரஞ்சனையும் தாண்டி அமுதாவையும் மணியரசையும் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. முயற்சி செய்யாமலே முடியாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல சார். முயற்சி பண்ணி பாப்போம். இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க போலீஸ் விசாரணை வந்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு 1000 வழி இருக்கும்போது நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு ஒரு வழி கூட இல்லாமல போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க சார். மேடம், நீங்க ஆஸ்பத்திரின்னு சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கஸ்டடியில் இருக்கிற அமுதாவுக்கு ஆஸ்துமா அப்படின்னு போலீஸை நாம நம்ப வைப்போம். இதே காரணம் காட்டி அமுதாவை நேரடியா பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்போம். நல்ல ஐடியா சார்.
நான் எதுக்கும் என் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன். உங்க ஃபேமிலி டாக்டர் யாரா இருக்காங்களா இல்ல நான் வேற டாக்டர் இல்ல ஏற்பாடு பண்ணட்டா? வேண்டாம் சார், அமுதாவோட டாக்டரே இருக்காங்க, நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, நான் லாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்றேன், வந்துருங்க. சரி சார். என்ன சார் சொன்னாங்க? நல்லா விசாரிச்சுட்டேன் மேடம். அமுதாவையும் மணியரசியும் இங்கே தான் வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது பார்த்துடலாம். சார், விசாரணையில அவங்கள சித்திரவதை பண்ணிருப்பாங்களா? பாவம் சார் அமுதா, அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மேடம், உங்க சொந்த தம்பி அரெஸ்ட் ஆயிருக்காரு, ஆனா நீங்க அமுதா பத்தி கவலைப்படுறீங்க? இப்படி பாசம் காட்டுற ஒரு அண்ணி கிடைக்க அமுதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? நான் அமுதா மணியரசோட லாயர். இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்ப? இல்ல, உங்க சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் அவங்க அண்ணி செல்லமா கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து கொடுக்கணும். ஓ, செல்லம்மா நீயா? நான் கவனிக்கவே இல்லையே. உங்களுக்கு கண்டு தெரியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்களே, அதான் உங்களுக்கு எல்லாமே இருட்டா தெரிஞ்சிருக்கும். கஸ்டடியில் இருக்கவங்கள பார்க்க கூடாது, இன்ட்ரோகேஷன் வேற போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா என்ன சார்? ஆனா இவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. முடிஞ்ச சொல்லி அனுப்புறேன், வெயிட் பண்ண சொல்லுங்க. போங்க. ஓகே. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மூர்த்தியை அடிச்சு கொண்டது யாருன்னு உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஓ, பழைய புருஷன் பொண்டாட்டி பாசம் இன்னும் உங்களை விட்டு போகல போல இருக்கு. அன்னைக்கு 2 பேரும் மூர்த்தியை அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி மூர்த்தி எதுக்காக உன் வீட்டுக்கு வந்தான்? கார் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்து அப்புறம் என்ன நடந்துச்சு? என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு தப்பா நடந்துக்க பார்த்தாரு. தப்பா நடந்துக்க பார்த்தானா? புரியலையே, கிளியரா சொல்லு. அவரை கைய பிடிச்சு இழுத்து அவரை கைய பிடிச்சு மேல சொல்லு. கீழே தள்ளிட்டாரு. கீழே தள்ளி? சொல்லு. கீழே தள்ளி என்ன மானபங்கம் பண்ண பார்த்தாரு. மானபங்கப்படுத்த பார்த்தானா? எப்படி எப்படின்னு சொல்லு. எப்படி உன்னை மானபங்கப்படுத்த பார்த்தான்னு சொல்லு. சொல்லுடி. கைய பிடிச்சு கீழே தள்ளி சொல்லு. அப்ப நீ சும்மாதான் இருந்தியா? ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல, சத்தம் போட்ட, கத்துன, எல்லாரையுமே கூப்பிட்டேன். யாருமே வரல. அந்த சத்தத்தை கேட்டுதான் நான் வந்தேன். ஏ, உங்க ஏரியால வேற யாருக்கும் காது கேட்காதா? இல்ல உனக்கு மட்டும் புரியுற மாதிரி கோட் வேர்ட்ல சத்தம் போட்டு கூப்பிட்டாளா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? நீங்க 2 பேரும் படுக்கறையில ஒன்னா அந்யோன்யமா இருந்திருக்கீங்க, அத மூர்த்தி பாத்துட்டான். அதனால 2 பேரும் அவனை அடிச்சு கொன்னுட்டீங்க அப்படின்னு
இதுல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, விட்டுடுறேன். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே போய் நான் கையெழுத்து போட மாட்டேன். உட்காரு, உட்காருடி, நீ உட்காரு. என்ன இது கமிஷனர் ஆபீஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. உன் வீடு நடிச்சியா நீ நடிச்சபடி நடந்துக்கிறதுக்கு? மேடம், நாங்க தான் கொலை பண்ணோம், எழுதி தரோம், எங்க வேணாலும் வந்து சொல்றோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வேற எதுவுமே நடக்கல. இதான் உங்க முடிவா? ஆமா. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டீங்க. கேக்குற விதத்துல கேக்குற ஆள் வந்து கேட்டா ஒத்துக்குவீங்க. ஒத்துக்க வைக்கிறேன். சார், ஏசி மேடம் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. ஓகே, நீங்க போய் பாருங்க. வாங்க மேடம். அமுதா, எங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. அமுதா அவசரப்படாத அமுதா, முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. என்ன பேச போறீங்க? அந்த சிவரஞ்சனி எங்களை எந்த அளவுக்கு வசதியா வச்சிருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாத்துட்டீங்கல்ல, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க.